Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 602 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம நமியும் உசோப்பும் அந்த பிரவுன் பியர்டை வந்து பாப்பாங்க. அவன் இன்னுமே மூச்சு விட்டுட்டு தான் இருப்பான். நல்ல வேலை சாகல. ஆனா அவன் மேல பெரிய சைஸ்ல 2 இரும்பு டியூப் கிடக்குது. ரொம்பவும் பையன் அடிபட்டு இருக்கான். அது கொஞ்சம் நம்மளுக்கு கவலையா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைய நம்மளுக்கு அட்டாக் பண்ணி கொல்ல வரும்போது இவன் தானே இடையில வந்து தடுத்து இவங்களை காப்பாத்தனா. அவன் நினைச்சிருந்தான்னா கண்டுக்காம அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனா காப்பாத்தி சீசர் கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டான். ஆக்சுவலா அது அவங்களுக்குள்ள ஒரு பகை இருந்தாலும் இவங்களை காப்பாத்தின உடனே நம்மளுக்கு கொஞ்சம் டச்சிங் ஆயிருச்சு. சோ அதனால நம்மளும் இவனை காப்பாத்தணும். சஞ்சி ஒரே மிதியில அந்த அயன் பைப்பை நவுத்துறான்பா. வன்னியாவா பச்சை பச்சையா திட்டுவா. மெண்டல் பையிலே நான் சஞ்சி இல்ல நமின்னு. அவன் ஒரு ரொட்டேஷன் போட்டு மிதிச்சான்னா அந்த 2 பைப்பும் காலி. ஆனா நமி ஆச்சே. சோ இவங்க தான் அதை நவுட்டி ஆகணும். 2 பேர்த்தாலையுமே முடியாது. ஆனா வேற வழி இல்ல. பிரவுன் பியர்டை காப்பாத்தணும்னா அந்த பைப்பை இவங்கெல்லாம் தனியா நின்று தள்ளி விட்டு தான் ஆகணும். சோ அதனால அந்த பைப்பை கீழே தள்ளி விடுறதுக்காக முக்குன்னு காட்டுத்தனமா முக்குவாங்க. 1 இன்ச்சு கூட நகராது. சொல்ல போனா 1 மில்லிமீட்டர் கூட நகரல. பிரவுன் பியர்டு வழியில அணத்திட்டு கிடப்பான். நீ ஒண்ணு கவலைப்படாத, இதை தள்ளி விட்டு உன்னை எப்படியாச்சும் நாங்க காப்பாத்துறோம்னு 2 பேரும் அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை போடுவாங்க. அதை அவன் பார்த்துட்டு என்ன இவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு முழிப்பான். சரி கொஞ்சம் கூட நகராதுன்னு பார்த்தா பரவாயில்ல. ஒரு அளவுக்கு முக்குன்னு முக்கி தள்ளல கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிரும். அந்த டைம் உசோப் இருந்துகிட்டு பிரவுன் பியர்டு சித்ராத உன்னை நாங்க கண்டிப்பா காப்பாத்துவோம். எங்க இருந்து அந்த எனர்ஜி வந்துச்சுன்னு தெரியல. பொசுக்குன்னு எந்திரிச்சு அந்த 2 பைப்பையும் அவனே தள்ளி விட்டுருவான். அதாவது அந்த சீசரை இவன் துவன்னு துவைக்கிற வரைக்கும் இவன் சாக மாட்டானாமா. அவன் மேல இருக்க வெறியில பையன் எந்திரிச்சிட்டான். சடனா அப்படி தள்ளி விட்ட உடனே பிரஷர் கொடுத்து இவங்க ஒரு சைடு தள்ளிட்டு இருந்தாங்கல்ல. சோ பேலன்ஸ் மிஸ் ஆகி அடிச்சு புரண்டு விழுவாங்க. அந்த டைம் பிரவுன் பியர்டு சீசரை திட்டுவான் பார்க்கணுமே திட்டு 7-8 தலைமுறையை இழுத்து வச்சு கீழி 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 இதெல்லாம் சீசர் கேட்டிருந்தான்னா கண்டிப்பா நாக்கில நல்லா சூடு வச்சு 4 கோடு போட்டுட்டு தான் சாவணும். அந்த அளவுக்கு திட்டி இருக்கான்னா பாருங்களேன். அண்ட் இப்போதைக்கு அந்த பன்னிப்பாயில பத்தி இவனுக்கு கவலை இல்ல. அவனோட குரூவை எப்படியாச்சும் காப்பாத்தணும். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எப்படியும் சீசர் அவனோட குரூவை கொன்றுவான்னு. அவங்கள காப்பாத்தினாதான் இவன் நிம்மதியா சாவானாமா. அதனால அவங்கள காப்பாத்த நான் வர்றேன்னு சொல்லிட்டு எந்திரிப்பான். அவனால சுத்தமா முடியல. பயங்கரமா மூச்சு வாங்கும். எப்படியும் என்னோட குரூ எல்லாருமே லேப்ல தான் இருப்பாங்க. அவங்கள போய் எப்படியாச்சும் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவான். ஏன்டா மலமாடு உனக்கே பாடி ஃபுல்லா பஞ்சர் போட்டு வச்சிருக்குது. இதெல்லாம் தேவையான்னு நம்பி கேட்பான். ஆனா உசோப்பு நீயும் லேபுக்கு தான் போறியா? நாங்களும் அங்கதான் போறோம். சேம் பீச். என்ன நாங்க போய் குழந்தைகளை காப்பாத்த போறோம். ஆனா நீ அந்த தடிமாட்டு பள்ளியில காப்பாத்த போற. எவ்வளவுதான். ஏன் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த கேஸ் மடையனை போட்டு பொழந்துட கூடாது? அப்ப தானே நம்ம ஈஸியா ஜெயிக்க முடியும்னு டீலிங் பேசிட்டு இருப்பானா. அந்த டைம் அந்த பர்பிள் கேஸ் பின்னாடி பிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும். நமியை பார்த்துட்டு ஆமா என்ன ஸ்மோக் அது இவ்வளவு கொடூரமா வேகமா வந்துகிட்டு இருக்குதும்பா. என்ன இவ்வளவு ஸ்மோக்கை கிளப்பி விட்டுருக்கானுன்னு உசோப் வந்து லுக் விடுவான். பிரவுன் பியர்டு பார்த்துட்டு இது ஸ்மோக் இல்ல பாய்சன் கேஸ்ம்பா. ஏன்னா இதால தானே அவன் இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டான். அவனுக்கு தான் நல்லா தெரியுமே. இந்த மேட்டர் சொன்ன உடனே என்னடா சொல்ற என்ன சொல்ற இப்ப என்ன பண்றதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரே குழப்பம். மாத்தி மாத்தி புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க. அப்ப பிரவுன் பியர்டு பார்த்துட்டு 2 பேரும் வெட்டித்தனமா பேசாம என் முதுகுல ஏறுங்கம்மா. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஜோரோவோட குரூப்பை காட்டுறாங்க. அவனுக்கு இன்னும் பயந்து ஓடிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா அந்த கேஸ் அவனுக்கு நினைச்சதை விட வேகமா அவனுக்கு கிட்டக்கவே வந்துருச்சு. இந்த ஸ்பீடு பத்தாது இன்னும் வேகம் வேகம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஸ்பீட்ல போகணும்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்பீட் அதிகம் பண்ணுவாங்க. அப்ப ப்ரூக்கு தெளிவா சொல்லிடுவான். யாராச்சும் சிக்கினீங்கன்னா கண்டிப்பா விட்டுட்டு தான் ஐயா போய் ஆகணும். தயவு செஞ்சு சிக்கிறாதீங்கன்னு. அந்த கேஸ் கர்ண கொடூரமா வந்துகிட்டு இருக்குது. இப்ப இவனை ஏதாச்சும் பண்ணலன்னா கண்டிப்பா இவனுக்கு அந்த கேஸ்ல மாட்டிக்குவானுங்க. என்ன பண்றதுன்னு அடிச்சு புடிச்சு ஓடிட்டே இருப்பாங்களா. கண்டிப்பா சாக போறோம்னு முடிவே பண்ணிட்டானுங்க. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துருச்சு. அந்த டீம் ஜோர் வந்துட்டு எல்லாம் காத்த விட வேகமா ஓடுங்கடா, இந்த வேகம் நமக்கு பத்தாதுன்னு கத்துவான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காலு சும்மா பம்பரமா சுத்தும். எவ்வளவுக்கு எவ்வளவு கேஸுக்கு பக்கத்துல வந்தாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வருவாங்க. இதே ஸ்பீட்ல இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்தோம்னா போதும், கண்டிப்பா தப்பிச்சலாம். ஆனா அதுக்கு நம்ம சுத்தி முத்தி அங்க இங்கன்னு பார்க்க கூடாது. ஸ்ட்ரெயிட்டா ஓடுறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு அடிச்சு புடிச்சு சும்மா பீச்சுக்கிட்டு ஓடுவாங்க. இவ்வளவு வேகத்துல எவ்வளவு நேரத்துக்கு தான் அவங்களால ஓட முடியும்? மிஞ்சு போனா அந்த தீவோட எண்டு வரைக்கும் போவாயிலா. ஆனா அதுக்கப்புறமுமே அந்த கேஸ் வருமே. அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. சரி ஓடுவோம், முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டே இருப்போம். ஆனா இந்த கேஸ்ல மட்டும் மாட்டிடக்கூடாதுன்னு வெறி. அப்பதான் நம்மளுக்கு ஆப்போசிட்ல அந்த குட்டி டிராகன் ஓடிட்டு இருக்கா பாப்பானுங்க. அது நல்லா செம்ம ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்குது. ஆக்சுவலா ஜோரோ டிராகனை பார்த்துட்டான். ஆனா சஞ்சி எல்லாம் டிராகன் இப்ப தானே பாக்குறான். அதனால கொஞ்சம் ஆச்சரியமா கேட்பான், இது ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் ஆச்சேன்னு. இங்க எல்லாமே இருக்குடா, இதுவாச்சு சின்னது. ஆனா நாங்க என்ட்ரி ஆகும்போது பார்த்தது பெரிய சைஸ்ல இருந்துச்சு. அதை போட்டு தள்ளிட்டு தான் இவ்வளவு தூரம் வந்தோமா. சரிப்பா அது மேட்டர் இல்ல. இவங்க மட்டும் அடிச்சு புடிச்சு அந்த டிராகன் மேல போய் ஏறிட்டாங்கன்னா டெஃபினட்டா அங்க இருந்து அப்படியே பிளையிங்ல பறந்துடலாம். கேஸ்ல மாட்டாம தப்பிச்சிடலாம்ல. சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு அந்த டிராகனை பிடிக்கிறதுக்காக போராடுவாங்க. ஆனா அதுக்கு இந்த ஸ்பீடு பத்தாது. அந்த டைம் நம்ம சஞ்சி ஓடுவான் பார்க்கணுமே சும்மா மின்னல் வேகத்துல. அப்படியே அத்தனை பேர்த்தையும் ஓவர் டேக் பண்ணிட்டு சல்லுன்னு போய் அந்த டிராகனை பிடிக்க போவான். இதை ஜெயிலுக்குள்ள மாட்டிட்டு இருக்க நம்மளுக்கு பாத்துருவாங்க. ஆமா இவனுங்க என்ன பண்றானுங்க, எதுக்காண்டி இப்படி பேப்பா
ஓனாவாய மாதிரி ஓடுறானுங்க. பிராங்கிக்கெல்லாம் ஒண்ணும் புரியல. ஆனா சாமுராயோட மொத்த பாடியும் கிடைச்சிருச்சுங்கிறத ரோபி நோட் பண்ணிடுவா. உடனே லூஃபிக்கு பீலிங், எனக்கு கிடைச்ச காலு மிஸ் ஆயிருச்சேன்னு. அதான் அந்த சாமுராய் காலை பின்னாடி அட்டாச் பண்ணிருந்தால அத சொல்றான். இருக்கிற நிலைமைக்கு பேசுற விஷயத்த பாத்தீங்களா? ஆனா அவன் ரோபினை திட்டுவான். ஏன்னா சாமுராய் பத்தி அவ பேசினால. இப்போதைக்கு அவங்க அந்த ஸ்மோக்ல இருந்து தப்பிச்சாகணும். ஓடுங்க ஓடுங்க நிக்காம ஓடுங்கன்னு தொண்டையிலேயே ஏத்துவான். ஆனா அதுக்கப்புறம் முடியாம அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான். ஏன்னா கையில சி பிரிசம் ஸ்டோனை யூஸ் பண்ணி சங்கிலியில சுத்தி வச்சிருக்கானுங்க. அதனால சுத்தமா எனர்ஜி ட்ரைன் ஆகிட்டே போகுது. அப்ப அந்த சீசர் வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? இதத்தான் அவங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல பயலுக, நான் எதிர்பார்த்ததை விட நல்லா டஃபாவே இருக்கானுங்க. ஆனா எவ்வளவு ஒன்னாலும் வேஸ்ட் ஆச்சே. கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. எவ்வளவு தூரத்துக்கு தான் அவங்களால எஸ்கேப் ஆகி ஓட முடியும்? அது பாய்சன் கேஸ். சிக்குனாங்கன்னா சின்ன பின்னமாயிருவானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே யாரும் வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடும். லேண்ட் ஆஃப் டெத். கினோகுனி பாத்தியில சம்பவத்தை இந்த லேபுக்கு வெளியில இருக்க எவனுமே உயிரோட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அத்தனை பேருமே செத்துருவாங்க. ஆனா நீங்க உள்ள இருக்கீங்கன்னு சந்தோஷப்படாதீங்க. உங்களுக்குமே அதான் நிலைமைன்னு சொல்லி ஒரு லிவரை இழுப்பான். உடனே டோர் ஓபன் ஆகி இவங்க இருக்காங்களே கூண்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போகும். ப்ரூவ் பண்ணுங்க என்னோட பயங்கரமான மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பனுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பெரிய பெரிய பிஸ்தான்னு. அதுவும் 400 மில்லியன் பெரி பவுண்டி எல்லாம் வச்சிருக்க ஆள் இருக்கான். கூடவே நேவியோட வைஸ் அட்மிரல் இருக்கான். ஏன் வார்லாட்ல கூட ஒரு ஆள் இருக்கான். சோ இப்படி 3 பேருமே இதுல இருந்து சிக்கி சின்ன பின்னமா தப்பிக்க முடியாதுங்கிற நிலைமையில மாட்டி செத்துட்டீங்கன்னா அப்ப என்னோட வெப்பன் தாண்டா மாசு, செத்து போங்கன்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சு கடுப்பேத்திட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே பார்த்த சாப்பருக்கு செம்ம காண்டாயி என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் போனான்னா இவனுமே மாட்டிக்குவான். இப்ப அவங்கிட்ட தான் அந்த ஃபார்முலாவும் ட்ரக்கும் இருக்குது. மாட்டிட்டானா எல்லாமே வேஸ்டா போயிடும். அப்புறம் யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. அப்புறம் அந்த குழந்தைகளை காப்பாற்றவும் முடியாது. என்ன பண்ணலாம்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் மூஞ்சில பேப்பர் ஒண்ணு எங்க இருந்தோ அந்த அடிக்கும் பொத்துன்னு விழுவான். ஐயோ பாத்துட்டாங்க போலன்னு அடிச்சு புரண்டு மாறிவான். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எடுத்து பாப்பானா அவனுக்கே ஷாக்கு. என்னன்னா எதுவும் பண்ணாத சைலண்டாருன்னு சொல்லி எழுதி இருக்கும். இந்த பேப்பரை யாரு சாப்பர் மேல அடிச்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது கரெக்டா இல்லையான்னு பாத்திரலாம். கொஞ்சம் யோசிச்சீங்கனாலே போதும் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஆளுகளை அடைச்சு வச்சிருக்க கேஜி வெளியில வந்துருச்சு. வெளியில இருக்க அந்த G5 கூட்டம் என்ன நிலைமையில அவனுக்கு இருக்கான்னு கூட தெரியாம நம்ம தலைவர் வந்துட்டாரு, இனிமேட்டு நமக்கு எந்த ஒரு கவலை இல்ல, நம்மள அவரு காப்பாத்திடுவாரு, ஆஹா ஓஹோன்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. கீழே இறக்கும் போதுதான் நோட் பண்ணுவானுங்க சங்கிலியை போட்டு கட்டி இருக்கிறத. அப்படின்னா இவங்க தான் அவங்கள போய் காப்பாத்தணும். ஐயோ போச்சேன்னு கதறுவானுங்க. அந்த டைம் டஷிகி வந்து அப்படியே எட்டி பாப்பா. தூரத்துல இருந்து அந்த புகை வேற சும்மா பிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும். என்ன பண்ணுன்னு தெரியலன்னு பதவிட்டு இருக்கும் போது பிராங்கி இருந்துட்டு லெபார்டரியை பார்த்து பரவாயில்லையே நல்லா சூப்பரா தான் கெட்டியிருக்கானுங்க, நல்லா தான் இருக்கும்பா. உடனே ரோபின், ஆமா நீ தான் இந்த மாதிரி வெயிட் எல்லாம் அசால்ட்டா தூக்கி கெட்டுவியே, என்ன ட்ரை பண்ணி பாருங்கிற மாதிரி கேஷுவலா பேசுவா. இங்க டஷிகிக்கு ஒன்னும் புரியல. இந்த நிலைமையில எப்படியா நீங்க இவ்வளவு கூலா இருக்கீங்கன்னு கேப்பா. அதை விட காமெடி நம்ம லூஃபி தான். அப்படியே மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு ஆமா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் போர் அடிக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ட்ரெஃபல்கர்லா, இந்த வெறுகோ இடையில வந்து எல்லாத்தையுமே இப்படி சொதப்புவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை லூஃபி. ஆனா அதுக்காண்டி நம்ம இங்கேயே விட்டுற முடியாது. நம்மளோட பிளான் இன்னும் ஆன்ல தான் இருக்குது. இந்த டைம் நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாதுன்னு கேஷுவலா பேசுவான். ஸ்மோக்கருமே பேந்த முழிப்பான். என்ன இவனுங்க இவ்வளவு கூலா எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்கானேன்னு. அப்ப ட்ரெஃபல்கர்லா மறுபடியும் சண்டை போடலான்னு சொல்லுவான். லூஃபி இழிச்சுக்கிட்டே போட்டுட்டா போச்சுமா அவ்வளவுதான்.